எப்சிபா என்ற பெயரின் அர்த்தத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். எப்சிபா என்ற பெயரின் அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக எப்சிபா என்ற பெயர் யாருக்கு வேதத்தில் இருந்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். சற்றே சுவாரஸ்யமாக இது இருக்கும். எப்சிபா என்ற பெண்ணின் கணவனின் பெயர் எசேக்கியா ராஜா என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ளலாம். இந்த எப்சிபா என்ற பெண்ணின் மகன்தான் ராஜாவாகிய மனாசே என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதை தெரிந்து கொள்ள 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1 வாக்கியம் வாசித்தால் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக, எருசலேம் மற்றும் சீயோன் நகரத்தை பரலோகத்தின் தேவன் எப்சிபா என்று அழைக்கிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதிலிருந்து எப்சிபா என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நான் வாசிக்கின்றேன். ஏசாயா 62 அதிகாரம் 4 வாக்கியம். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வசனத்திலிருந்து எருசலேம் தேசம் ஒரு காலத்தில் பாழான தேசம் என்றும் கைவிடப்பட்ட தேசம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இனி அப்படி அழைக்கப்படாது. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அதனாலே எப்சிபா என்று அழைக்கப்படுவாய் என்று சொல்வதை பார்க்க முடிகின்றது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை அநேக நேரத்தில் கைவிடப்பட்ட வாழ்க்கை போன்று இருக்கிறதா? பாழான தேசத்தை போன்ற வாழ்க்கையாக இருக்கின்றதா? கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார், எப்சிபா என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று அர்த்தம். நிச்சயமாக பாழான நம்முடைய வாழ்க்கையை பசுமையாக மாற்ற ஆண்டவரால் முடியும். எப்சிபா என்று பெயர் வைத்த யாவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். எப்சிபா என்ற பெயர் வைத்தவர்கள் மீது மட்டும் கர்த்தர் பிரியமாயிருக்கவில்லை, நம் அனைவரின் மீதும் கர்த்தர் என்றென்றைக்கும் பிரியமாயிருக்கிறார் என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை. என்று அன்புடன் பைபிள் ஸ்கூல்.